ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மென்சுரேஷனில் வந்து நம்ம அளவியலில் வந்து முக்கோணம் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வட்டம், வட்டக்கோணம், சதுரம், செவ்வகம் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முக்கோணம் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னது ஃபார்முலாஸ் பார்த்துக்கிறோம். ஃபார்முலா நான் வந்து எழுத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சம் பார்த்தோம்னா அந்த சம்முக்கு இந்த ஃபார்மா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சாலே 90% வந்து நம்ம முடிஞ்சு நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக செஞ்சு ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான் வேலை. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போது சம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போது முக்கோணத்துக்கான ஃபார்முலா வந்து பார்ப்போம். முக்கோணத்தில் நிறைய செங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லி நிறைய முக்கோணம் உண்டு. ஓகே, இப்போது நம்ம முக்கோணம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? அப்போ முக்கோணம் ஓகேவா, இதுதான் முக்கோணம். முக்கோணத்துடைய இந்த பகுதி என்ன சொல்லுவோம்னா அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்பக்கத்தை எந்த லெட்டரில் குறிப்போம்னா பி அப்படிங்கிற லெட்டரில் வந்து குறிப்போம். இதிலேருந்து மேலேருந்து இது வரைக்கும் உள்ளதை வந்து என்ன சொன்னால் உயரம் அப்படிம்போம். இதை வந்து ஹச் அப்படிங்கிற லெட்டரில் வந்து குறிப்போம். ஓகேவா, இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் நம்ம ஃபார்முலா படி எழுதணும். ஓகேவா, முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா முக்கோணத்தின் பரப்பளவு = 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகேவா, முக்கோணம் பி இன்ட்டு ஹச் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் முக்கோணத்தினுடைய பரப்பளவு. முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நம்பரையும் நம்ம கூட்டிடணும். ஓகேவா, a + b, அதாவது ஒரு 3 a + b + c. ஓகேவா, முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னா 3 நம்பரே கொடுத்துருக்கு. இல்லை 2 3 அப்படி கொடுத்தாங்க. 2 + 3 + 3 கூட்டினா என்ன வரும்? 8 ஆன்சர் இந்த மாதிரி. ஓகே, முக்கோணத்தினுடைய சுற்றளவு. ஓகே, அடுத்து என்ன முக்கோணம் பார்க்க போகிறோம்னா நம்ம செங்கோண முக்கோணம் பார்க்க போகிறோம். ஓகேவா, செங்கோண முக்கோணம் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும்னா செங்கோண முக்கோணம் இப்படி தான் இருக்கும். செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு இது வந்து அடிப்பக்கம், இது உயரம் அப்படிம்போம். ஓகே, செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஓகேவா, செங்கோணம் முக்கோணத்தின் எழுதியிருக்கேன். செங்கோணம் முக்கோணத்தின் பரப்பளவு = அதே ஃபார்முலா தான். ஓகேவா, செங்கோண முக்கோணத்துக்கும் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச், அதுக்கும் எனது சுற்றளவு கேட்டாங்கன்னா 3 பக்கத்தையும் கூட்டணும். ஓகேவா, முக்கோணத்தினுடைய பரப்பளவுன்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா, இதே ஃபார்முலா தான். ஆனால் செங்கோண முக்கோணங்கிறது வேறு. ஆனால் செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டால் இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமபக்க முக்கோணம் பார்க்க போகிறோம். ஓகேவா, சமபக்க முக்கோணத்திலே என்னது சமபக்க முக்கோணத்திலே நமக்கு சமபக்கத்தில் தான் 3 வகையாக இருக்குது. ஓகேவா, சமபக்க முக்கோணம் இப்போ 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். சுற்றளவு வந்து சேம் தான். ஓகேவா, சுற்றளவுனா என்னது 3 பக்கத்தையும் வந்து கூட்டணும், அவ்வளோதான். சமபக்க முக்கோணம் அதில் வந்து என்னது ஒரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போது இதில். ஓகேவா, ஃபஸ்ட்டு சமபக்க முக்கோணம், சமபக்க செங்கோண முக்கோணம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, சமபக்க செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னன்னு பார்க்க போகிறோம். சமபக்க செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஓகேவா, சமபக்க செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு a². ஓகேவா, அந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். ஓகேவா, நம்ம இங்கே வந்து செங்கோண முக்கோணத்தில் பி இன்ட்டு ஹச்னு போடுறோம்னா சமபக்கம்னா இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா, a². ஓகேவா, சமபக்க செங்கோண முக்கோணத்தின பரப்பளவு 1/2 இன்ட்டு a². ஓகே, அடுத்து என்ன பார்க்க போனால் சமபக்க முக்கோணம். இது வந்து சமபக்க செங்கோண முக்கோணம், வெறும் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஓகேவா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு = √3/4 இன்ட்டு a². அதாவது சமபக்க செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுனா 1/2 இன்ட்டு a². ஓகேவா, செங்கோணம் சேர்ந்துனா வெறும் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுனா √3/4 இன்ட்டு a². ஓகேவா, ஓகே, அடுத்தது ஒரு வேளை வந்து
ஏ அப்படின்னா என்னது, இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், ஓகேவா. அப்போது ஒருவேளை பக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலானா h is equal to √3/2 × a அப்படிங்கிறது எழுதணும். அதாவது சமபக்க முக்கோணத்தில் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக எது பக்கம் கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். √3/4 × a², ஓகேவா. ஒருவேளை அதில் வந்து உயரமும் கொடுத்து உயரம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஓகே, அடுத்தது வந்து அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா, சுற்றளவுனா ஒன்றுமே இல்லை, எப்பவும் போலே தான் 3 பக்கத்தையுமே நம்ம வந்து கூட்டணும், ஓகேவா. சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு மட்டும் பார்த்துக்கிடுவோம். சமபக்க முக்கோணத்தின் சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு, அதாவது நம்ம வந்து முக்கோணத்தின் சுற்றளவுனா a + b + c போட்டால், ஏன்னா வெவ்வேறு நம்பர் இருக்கும். சமபக்கத்தில் வந்து எல்லாமே ஒரே நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம 3a, ஓகேவா. சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு 3a அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா அசமபக்கம், ஓகேவா. பார்க்க போகிறது வந்து அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு பார்க்க போகிறோம். அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா √s × s - a s - b × s - c. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சம் வந்து கேட்க அடிக்கடி, இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கு அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா a + b + c / 2, ஓகேவா. அதாவது அசமபக்க முக்கோணம் அப்படிலாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது 3 மதிப்பு கொடுத்து முக்கோணத்துடைய மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. a - b - அதாவது √s × s - a s - a × s - b × s - c, ஓகேவா. எஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது அந்த 3 மதிப்பையும் கூட்டி /2 வந்து 2 வந்து டிவைட் பண்ணணும், ஓகேவா. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இரு சமபக்க முக்கோணம். இது இவ்வளோ நேரம் வந்து நம்ம சமபக்க முக்கோணம் பார்த்தா, செங்கோண முக்கோணத்தில் வந்து சமபக்க முக்கோணம் பார்த்தா, 2 சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு வந்து இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா. இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா h × √a² - h², ஓகேவா. இதில் வந்து உயரம் கொடுத்துருப்பாங்க, பக்கமும் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா h × √a² - h². நம்ம இரு சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவு, ஓகேவா. இரு சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னென்னா 2a + a√2, ஓகேவா. பக்கம் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. ஒருவேளை சுற்றளவில் வந்து எனது உயரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா இது அல்லது இன்னொரு ஃபார்முலா, ஓகேவா. 2a + 2 × √a² - h². இருக்கிறதே முக்கோணத்துக்கு தான் நமக்கு நிறைய ஃபார்முலா படித்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் 2 ஃபார்முலா வந்து, ஓகேவா. இன்னொரு திருப்பி சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா, முக்கோணத்தினுடைய பரப்பளவும் செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவும் ஒரே ஃபார்முலா. 1/2 × b × அடிப்பக்கம் × உயரம், அவ்வளோதான். சுற்றளவு இது வெவ்வேறு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்போ அது 3ஐயும் நம்ம கூட்டணும், ஓகேவா. சுற்றளவு ஈஸி, ஓகே. ஒரு ஃபார்முலா முக்கோணத்துக்குள்ளே ஒரு ஃபார்முலா முடிஞ்சு அடுத்து சமபக்க முக்கோணம் வர போகிறோம். சமபக்க முக்கோணத்தில் செங்கோணத்துடைய பரப்பளவு பார்க்க போகிறோம். சமபக்க முக்கோணம் செங்கோணம் 2 சைடு மட்டும் தான் சமமாக இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் 1/2 × a², ஓகேவா. ஓகே, அடுத்து சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு. இது வந்து செங்கோணம் கிடையாது, வெறும் சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு √3/4 × a². ஒருவேளை h உயரம் கொடுத்தாங்க, h is equal to √3/2 × a. சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்னது, சமபக்க முக்கோணத்தில் வந்து a வந்து ஒரே பக்கம் வந்து எல்லாமே ஒரே மதிப்பாக இருக்கும். அப்போ நமக்கு என்னது 3a, ஓகேவா. அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்க √s × s - a × s - b × s - c. s எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3 வேலையும் கூட்டி 2ஆல் வந்து டிவைட் பண்ணிடணும். அடுத்து இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா h × √a² - h².
சுற்றளவு 2a + a√2. ஒருவேளை உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இருசம பக்க முக்கோணத்தோட உயரத்தில் வந்து சுற்றளவில் வந்து உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா 2a + 2√a² - h². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி சம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு காண்க அப்படிங்கிட்டாங்க. ஓகே, ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னா என்னது? ரெண்டாவது ஃபார்முலா. ஓகேவா? செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு என்னது? முக்கோணத்துடைய பரப்பளவு செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு ஒரே ஃபார்முலா 1/2 அடிப்பக்கம் உயரம். ஓகேவா? செங்கோணம் முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 அடிப்பக்கம் h. இதில் அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 18. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. ஓகேவா? சென்டிமீட்டரில் தான் இருக்குது ரெண்டுமே. இப்போ ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். 1/2 அடிப்பக்கம் 18 உயரம் 12. இப்போ கேன்சல் பண்ணுவோம். 6 2 12. ஓகே, 8 6 48, மீது 4 இருக்குது, 1 6 6 10. அப்போ 108 சென்டிமீட்டர்². ஓகேவா? செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் அப்படியே கொண்டு வரோம். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் முக்கோணத்தினுடைய சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவுனா என்னது? a + b + c. ஏ வந்து என்னது? நமக்கு 3 + 4, b வந்து 4, c வந்து 5. இதை கூட்டினா என்ன வருது? 3 4 கூட்டம் 7, 7 5 கூட்டினா நமக்கு 12. ஓகே, முக்கோணத்தின் சுற்றளவு வந்து 12 சென்டிமீட்டர். மூணாவது சம் பாருங்க, கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தினுடைய பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கோணத்துடைய பக்க அளவு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன முக்கோணம்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு முக்கோணத்தினுடைய பக்களவு கொடுத்துருக்காங்க. அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் 3 வேல்யூ வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. அப்போ என்னது? அசமபக்கம் முக்கோணம். ஓகேவா? இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 வேல்யூவில் என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது? s × √s × s - a × s - b × s - c. ஓகேவா? s ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். s வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? a + b + c/2. ஓகேவா? இதில் a பக்கம் தான் நமக்கு a வந்து 3, b வந்து 4, c வந்து நமக்கு 5. ஓகேவா? அப்போது 3 + 4 + 5 / 2. 3 4 கூட்டினா நமக்கு 7, 7 5 கூட்டினா வந்து 12, 12/2 அடித்தா என்னது வந்து 6. அப்போ எஸ் வந்து நமக்கு என்னது? 6. ஓகே, நம்ம இப்போ எஸ் வந்து கண்டுபிடிச்சோம். நமக்கு ABC எல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். √s வந்து 6 × s - a. 6 - a வந்து நமக்கு என்னது? 3. வரிசையாக 3 4 5. ஓகேவா? வரிசையாக a வந்து 3, b 6 - b வந்து என்னது? 4, s - c வந்து நமக்கு 5. ஓகே, ஃபார்முலா வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. 6 × 6ல் 3 போனால் நமக்கு 3, 6ல் 4 போனால் 2, 6ல் 5 போனால் 1. ஓகே, √1 2 3 6, 6 6 என்னது? 36 அப்படிங்கிறது வருது. 36 வந்து ஸ்கொயர் பண்ணால் 6 ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 6. ஓகேவா? அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு, அதாவது என்ன முக்கோணமே கொடுக்கல, நம்மளாக தான் கெஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் அசமபக்க முக்கோணத்துக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? முக்கோணத்தினுடைய பரப்பளவு 6 சென்டிமீட்டர்². ஓகே, இப்போது 4வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சமபக்க முக்கோணம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இரு சமபக்கம் கிடையாதுன்னு இதில் கெஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டர்.
எனில் பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சுற்றளவு வச்சு தான் நம்ம இப்போ பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு. ஓகே, நமக்கு சமபக்கம் எப்படி இருக்கும்? சமபக்கத்தினுடைய சுற்றளவு ஏ இன்ட்டு ஏ, அதாவது 3a. ஒரு ஃபார்மா பார்த்தோமா, இந்த ஃபார்மா. ஓகேவா, இப்போ நம்ம பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சமபக்கத்தினுடைய பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்மா சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவுக்கு 3a. ஓகேவா, இந்த ஃபார்மா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு அப்படின்னா என்னது? 3a அப்படின்னா 180. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கு பதிலாக 3a = 180. இப்போ இதை கேன்சல் பண்ணி நம்ம பக்கம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 6 3 18. அப்போ ஏனுடைய மதிப்பளவு 60 சென்டிமீட்டர். ஓகேவா, ஏ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்மா வந்து எழுதுகிறோம். ஓகேவா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு = என்ன ஃபார்மா? நமக்கு சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்மா √3/4 × a². ஓகேவா, ஏன்னா நமக்கு இதில் ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஹச்சோ அல்லது ஹச் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன ஃபார்மா யூஸ் பண்ண சொன்னேன்? √3/2 × a. அந்த ஃபார்மா வந்து நான் உங்களை யூஸ் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போது நம்ம இதுபடி அப்ளை பண்ணோம். √3/4 × a. ஏ வந்து என்னது? 60. 2 டைம்ஸ் எழுதணும். a² இருக்குது. 60 × 60. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 4 4, 5 20. ஓகே, 6 15 900. 900 √3. ஓகேவா, ஆன்சர். சம்டைம்ஸ் √3க்கு வந்து மதிப்பு கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேளை √3க்குனா நமக்கு இதில் ப்ராக்கெட்டில் வந்து √3க்கான மதிப்பு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஒருவேளை √3க்கு வந்து நமக்கு மதிப்பு என்னென்னா √3 = 1.732. ஓகேவா, 1.732. ஓகேவா, இப்போ இதை கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். என்ன ஆன்சர் வருது? 1.732. 1009 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 18, மீதி 1 இருக்குது. 9 27 + 28, மீதி 2 இருக்குது. 9 63 + 2 65 இருக்குது. மீதி 6 இருக்குது. 9 9 + 15 வரும். எத்தனை ஸ்தானம் தள்ளி கழிக்கணும்? 3 ஸ்தானம். 1 2 3. இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஓகேவா, அதை 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு நமக்கு என்ன வருது? 1558.8. ஓகேவா, ஆன்சர். நமக்கு √3க்கான சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இல்லாட்டனாலும் நீங்கள் இதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. √3க்கான மதிப்பு வந்து 1.732. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 5ஆவது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. 6 + 3√2 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. ஓகேவா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு. இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. 6 + 3√2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஃபார்மா என்னது? நமக்கு இதில் 2a + a√2. ஓகேவா, இரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 2a + a√2. 6 + 3√2. ஓகேவா, அதாவது இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போது இதை கேன்சல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேன்சல் பண்ணுவோம். நமக்கு தேவை வந்து இரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு தேவை. அதுக்கு நமக்கு பக்கம் அப்படிங்கிற ஏயோட மதிப்பு வந்து நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது கேன்சல் பண்ணி ஏயோடைய மதிப்பு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது பார்க்க இதே ஃபார்மேட்லேயே இருக்கா? அதாவது 2ar. ஏக்கு பதிலாக அங்கே 3 இருக்குது. √2 அப்படியே இருக்குது. அப்படி தானே பார்க்க அதே ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இருக்கலாம். ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஏயோடைய மதிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட மதிப்பு வந்து நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 3ன்னு போட்டால் ஏயோட மதிப்பு இதில் பாருங்கள். அப்போ 3 6 அப்படிங்கிறது ஆகுது. இதில் 3 போட்டால் 3 ஆகுது. ஓகேவா, அப்போது சுற்றளவு வந்து நம்ம ஃபார்முலா வச்சு ஏயோடைய மதிப்பு வந்து இப்போ கண்டுபிடிச்சோம். ஏயோட மதிப்பு வந்து எனக்கு நமக்கு 3. ஓகே, இப்போது இரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா எழுதுவோம். இரு சமபக்க
முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னென்னா, ஓகே, இது இரு சமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலாவாக இருந்தால் நமக்கு இதில் வந்து ஹச் அப்படிங்கிறது ஒன்று வந்து வரும். ஆனால் இதில் ஹச் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம இது வந்து நம்ம சமபக்க முக்கோணம் செங்கோண முக்கோணத்தில் இருக்கலாம். செங்கோண முக்கத்தில் வந்து என்னது 2a இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து இந்த ஃபார்முலாக்கு வந்து இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1/2 × a². இரு சமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா நமக்கு என்னென்னா h √a² - h² வரும். நமக்கு பக்கம் மட்டும் தான் நமக்கு தெரியும். இதில் ஹச்சும் கொடுக்கல. ஸோ ஹச் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்னது சமபக்க செங்கோண முக்கோணத்தோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து செய்ய போகிறோம். ஏன்னா அதில் ரெண்டு சமபக்கம் தான் இருக்கும். ஓகேவா, 1/2 × a வந்து என்னது மதிப்பு 3, a² இருக்கிறதுனால 2 டைம்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 3 3 9/2, 4 2 8, I 2 10. ஓகேவா, இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 4.5 cm². ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 6ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணம் வடிவ வயலினுடைய பக்க நீளங்கள். ஓகே, ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 சென்டிமீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலினுடைய பரப்பளவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பரப்பளவு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 20 ரூபா செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை வந்து கணக்கிடுங்க. அப்போ பரப்பளவை கண்டுபிடிச்சி அது கூட வந்து நம்ம 20 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து இது என்ன சமபக்க முக்கோணம், இது என்ன முக்கோணம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, 3 வேல்யூ இருக்குது. அப்போ இது என்னது அசமபக்க முக்கோணம். ஓகேவா, அசமபக்க முக்கோணத்தில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்னது அசமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலா என்னது. ஓகே, √s - a × s - b × s - c இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா, எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்கன்னா a + b + c/2. ஓகேவா, அதனுடைய மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 28 15 + 41, 28 + 15 + 41, 41/2. ஓகே, இப்போ இதை கூட்டுங்க. 28 20 30 + 40 வந்து என்னது 70, 78 79 + 5 வந்து என்னது 84, 84/2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 2 8, 2 4, 42. ஓகேவா, எஸ்ஸோட மதிப்பு வந்து நம்ம 42 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலா படி இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 20 ரூபாய் ஆகுதுன்னா மொத்த இருக்க பரப்புக்கு வந்து எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் 42 - 42 42 × 42 மைனஸ் ஏ வந்து நமக்கு என்னது 28 -28 × எஸ் - பி 42 - பியோட மதிப்பு வந்து நமக்கு என்னது 15 × 42 - 41. சியோட மதிப்பு வந்து 41 = √42 × 42 வந்து 28 போனால் 12 8 போனால் 4 3 2 போனால் 14 இந்த 42 12 5 போனால் 7 3 1 போனால் 2 42 41 போனால் 1. ஓகே, √. ஓகே, இப்போ நம்ம இது 42 × 14 × 27 இப்படியே இருக்கட்டும். பெருக்கி நம்ம வந்து இது சிரமப்படனா. ஓகேவா, 42க்கு வந்து நம்ம காரணிப்படுத்திடுவோம். 2 4 1 2 3 7 3 21. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 14க்கு நம்ம இப்போ பார்க்க முடியல 2 7 2 14 அப்படிங்கிறது வரும். 27 அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணிப்படுத்தினோம்னா 3 9 3 27 3 3 9. ஓகே, காரணிப்படுத்தினது எல்லாமே இதில் நம்ம எழுதுவோம் வரிசையாக. ரெண்டெல்லாம் அப்படியே இதில் 1 2 2 2 இருக்குது. ஓகேவா, 2 2 அடுத்த 1 2 3 4 3 இருக்குது. ஓகேவா, 1 2 3 4 3 ப்ளஸ் 2 7 இருக்குது. ஓகேவா, கீழே இருக்கிற 2 7 இருக்குது. ஓகே, இப்போது ஸ்கொயரில் இருக்குது 2 2லேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். 2 3லேருந்து ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். 2 3லேருந்து ஒரு 3 வந்து வெளியே எடுத்துடலாம். 2 7லேருந்து ஒரு 7 வந்து வெளியே எடுத்துடலாம். ஓகே, 3 3 9 92 18 18 7 பெருக்கிக்கோங்க. 8 7 56 மீதி 5 இருக்குது. 1 7 126. ஓகேவா, 126 மீட்டரில் கொடுத்தாங்களா சென்டிமீட்டரில் கொடுத்துறாங்களா பார்த்துக்கணும். மீட்டரில். ஓகே, அப்போது மீட்டர் ஸ்கொயர்
ஓகே, ஒரு சதுர மீட்டருக்கு ஓகேவா, இதுலேயும் மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா ஆகுதுன்னா 126 சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னா 126 × 20 மல்டிப்ளை 6 2 12 மீதி 1 இருக்குது, 2 4 5 1 2 ப்ளஸ் ஒரு 0 ஓகேவா. அப்போ 2520 ரூபா ஆகும் ஓகேவா 126 சதுர மீட்டருக்கு. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சம் பாருங்க விட்டுருக்காங்க. இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர் மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தினுடைய நீளம் 13 மீட்டர். அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 17.50 ரூபா 50 பைசா ஆகுதெனில் மொத்த ஆகும் செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து போன சமம் தான், ஆனால் இரு சமபக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இரு சமபக்க முக்கோணத்தில் ஒரு விளம்பர பலகை வந்து இருக்குது. இரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு 36 மீட்டர். அதனுடைய ஒவ்வொரு பக்க அளவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து இதில் கொடுத்துட்டாங்க 13 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நமக்கு அப்போது பரப்பளவு கண்டுபிடிச்சி அது கூட வந்து எவ்வளோ பரப்போ அதை வந்து நம்ம 17.50 வந்து மல்டிப்ளை பண்ணால் மொத்த ஆகும் செலவு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 17.50 காசு ஆகுது. ஓகே, இப்போ பரப்பளவு இரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா இருபக்க சமமுக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலானா h × √a² - h². ஓகேவா. அப்போ நமக்கு இதில் ஏ தெரியும், ஹச் தெரியாது. ஸோ சுற்றளவு வச்சு நம்ம ஹச் கண்டுபிடிக்கலாம். இரு சமபக்க முக்கோணத்தில் சுற்றளவு ஃபார்முலா வந்து நம்ம ஹச் கொடுத்துருந்தா மொத்தம் 2 ஃபார்முலா சொல்லியிருப்போம். அதில் அப்போ ஏ பக்கம் மட்டும் கொடுத்துருந்தா 2a + a√2 ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஹச் கொடுத்துருந்தாங்கன்னா 2a + 2 × √a² - h² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னோம். ஸோ சுற்றளவுக்கு இப்போ அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இது சுற்றளவு ஃபார்முலா 2a + 2 √a² - h² சுற்றளவு நமக்கு என்னது 36 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏ இருக்க இடத்துலலாம் நம்ம 13 அப்படிங்கிறத போட்டுடலாம். ஏ வந்து 13 + 2 √13² - h² = 36. 2 13 எவ்வளோ வரும் 26 + √13 மல்டிப்ளை பண்ணால் 169 - h² = 36. ஓகே, இது வந்து ப்ளஸில் இருக்க அந்த பக்கம் 3 நிமிஷம் மைனஸில் போகும். அப்போ இந்த பக்கம் √2 √169 - h² = 36 - 26 என்ன வரும் 10 அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து இன்ட்டில் இருக்குது, அந்த பக்கம் 3 நிமிஷம் டிவைடில் போகும். அப்போ 169 - h² அப்படியே இருக்கும். 10 / 2 வந்து என்ன வரும் 5 அப்படிங்கிறது வந்து வரும். ஓகே, இந்த பக்கம் ரூட்டில் இருக்க அந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ஆகும். 169 - h² = 25 ஆகும். அப்போது h² மட்டும் அந்த பக்கம் h² அந்த பக்கம் கொண்டு போயிட்டா அப்போ h² = 169 - 25. இப்போ இதை கழிச்சு 9ல் 5 போனால் 4, 6ல் 2 போனால் 4, 1. அப்போ h² வந்து √5 அங்கே அந்த பாகம் 12. அதாவது இதுக்கு வந்து 144க்கு வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 12² வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஹச்சோட மதிப்பு நமக்கு என்னது 12 ஓகேவா. ஹச்சோட மதிப்பு 12. ஓகே, இப்போ நமக்கு ஏயும் தெரியும் ஹச்சும் தெரியும். அப்போ நம்ம இப்போ இரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவில் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா. பரப்பளவு இரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா h × √a² - h². ஓகே, ஹச் மதிப்பு எவ்வளவு 12 × √a மதிப்பு நமக்கு 13 கொடுத்துருந்தாங்க. 13² - h² மதிப்பு வந்து 12² ஓகே. 12 × இது 169/144 -144 வரும். அதோட மதிப்பு வந்து நமக்கு 25 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. அப்போ 12 × அதாவது 169 - 144 வந்து கழிச்சா 25 கிடைக்கும். அப்போ 25 வந்து 5 25ன்னு எழுதலாம். அப்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 5 மட்டும் இருக்கும். 12 5 60 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சதுர மீட்டருக்கு வந்து
வண்ணம் பூசுறதுக்கு வந்து 17.50 காசு ஆகுதுன்னா அப்போது 60 மீட்டருக்கு வந்து வண்ணம் பூச வந்து எவ்வளோ ஆகும்னா 60 × 17.50 175 6 மல்டிப்ளை 5030 மீதி 3 இருக்குது 6 42 42 + 3 45 மீதி 4 இருக்குது 1 6 10 1050 ப்ளஸ் ஒரு 0 ஆட் பண்ணணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போதுல 1050 ரூபா ஆகுது. ஓகேவா? மொத்த செலவு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 1050 ரூபா. மொத்தம் வண்ணம் பூசத்துக்கு வந்து 1050 ரூபா ஆகுது. ஓகே, இப்போது நம்ம டோட்டலாக நம்ம இப்போ எத்தனை ஃபார்முலா பார்த்தோமோ அந்த அத்தனை ஃபார்முலாக்கான சம்மே நம்ம ஒவ்வொரு இதுலையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, 8ஆம் சம் வந்து பார்ப்போம். 8ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இந்த இது வந்து ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் மாதிரி. ஓகேவா? அதாவது 1,2 -3,4 மற்றும் -5,6 ஆகியவற்றை வந்து முனைகளாக கொண்ட முக்கோணத்துடைய பரப்பு என்ன அப்படின்னு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வரிசையாக கொடுத்துருக்கிறது அப்படி இல்லைங்க. 1,2 கமாலாம் போடணும் -3,4 அப்படி இல்லைங்க. -5, -6. ஓகேவா? இதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த 1 பெருக்குங்க. ஓகேவா? 1 பெருக்கி ஒரு அடுத்தது ஆர்டர் படி எழுதிட்டிங்களா, அதாவது கொடுத்துருக்க அந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு 8ஆம் சம் பாருங்கள். இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா ஜென்ரலாக. ஓகேவா? 1,2 -3,4 மற்றும் -5,6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்துடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி சம் கேட்டால் எப்படி செய்யணும்னா கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு அப்படி இல்லைங்க. 1,2 -3,4 -5,6 சும்மா கீழே எழுதிடும். திரும்ப இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குங்களா அதை இன்னொரு திருப்பு கீழே ரிட்டன் எழுதணும். ஓகே, 1,2. ஓகே, இப்படி எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இது இப்படியே. ஓகேவா? இதையும் பெருக்கணும். 1 பெருக்கணும், 3 6 பெருக்கணும், 5 2 பெருக்கணும். ஓகேவா? இதை பெருக்கி ஃபஸ்ட்டு ஒரு சைடில் எழுதுங்க. 1 4 3 18 மைனஸ் இருக்குது -18 I2 10 அப்போ -10 மைனஸ் இதில் இருக்குது. ஓகேவா? -6 ஸோ 3 18 மைனஸ் பெருக்கும் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மைனஸ். ஓகேவா? மைனஸ் அடுத்தது என்ன பண்ணணும்னா இதையும் பெருக்கணும். 3 2 பெருக்கணும், 5 4 பெருக்கணும், 1 6 பெருக்கணும். ஓகேவா? அதை பெருக்கி இந்த ப்ராக்கெட்டில் போடணும். 2 6 -6 I4 20 1 6 +6 சாரி இதில் மைனஸ் இருக்குது -6 /2. ஓகேவா? இவ்வளோ தான் கொடுத்துருக்கத 3 எழுதுகிறோம். ஃபஸ்ட் கொடுத்துருக்கத லாஸ்ட்லேயும் ஒரு திருப்பு எழுதுகிறோம். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஒரு ப்ராக்கெட்லேயும் இந்த சைடில் உள்ளதை வந்து அந்த சைடில் கொண்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு ப்ராக்கெட் போடுறோம். /2. ஓகே, இப்போது = 4 18 கூட்ட 22 22 வந்து 10 போய்ட்டு என்ன வரும் 12 மைனஸ் -6 -20 மைனஸ் 6 கூட்டினா என்ன வரும் 12 12 20 கூட்டினா 32 வரும். அப்போ -32 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் பெருங்க வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ +32 /2 = 12 + 32 4 44/2 என்னது இதை கேன்சல் பண்ணால் 22 அப்படிங்கிறது ஒரு முக்கோணத்துடைய பரப்பு வந்து 22 cm². ஓகே, இந்த மாதிரி சம் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கோணத்துடைய ஃபார்முலா நம்ம வச்சு டோட்டலாக முக்கோணத்தில் என்னென்ன ஃபார்முலா உண்டுமோ அது எல்லாமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட வந்து நமக்கு 2D வந்து முடிஞ்சிட்டு 2Dயில் இன்னும் வந்து பேலன்ஸ் அப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து என்ன சம் இருக்குன்னா அதாவது கூட்டு வடிவங்கள், அதாவது செவ்வகம் சதுரம் இணைஞ்சிருந்தால் என்னது அது வந்து ஆல்ரெடி நம்ம செவ்வகத்துக்கு தனியாக சதுரத்துக்கு தனியாக பார்த்துருப்போம். பட் செவ்வகம் சதுரம் வட்டம் எல்லாம் இணைஞ்சிருந்தால் அதை வந்து எப்படி அதாவது ஒரு இருந்தால் அது எப்படி அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி அதே ஃபார்முலா மெத்தட் தான் அதை வந்து இந்த சம்முக்கு எப்படி யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, அந்த இது மட்டும் பார்த்துட்டோம்னா டோட்டலாக 2D வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் மெயினான கான்செப்டாக நம்ம முடிஞ்சிட்டு. ஓகேவா? ஓகே, 2D டோட்டலாக முடிஞ்ச மாதிரி தான். இன்னும் அது மட்டும் தான் இருக்குது. அது ஒரு வீடியோ தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.